வணக்கம் அண்ட் வெல்கம் டு மெட்டாமைன்ஸ். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டில் நான் ரொம்ப லாங்காக வீடியோ போடலை தான். அஃப்கோர்ஸ் லைக் 1.5 மாதமாக வீடியோ போடல. அதுவே எனக்கு ஒரு பெரிய கேப்பாகவே இருந்துச்சு. தட் வாஸ் ரியலி கண்டிப்பாக ஹர்ட் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அதுதான் இந்த வீடியோ பண்ண வைக்கிறதுக்கான காரணம்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய சேஞ்ச். அஃப்கோர்ஸ் லைக் வீடு வாங்கி வி ஹவ் ஷிஃப்டட் அண்ட் வி ஆர் செட்டிலிங் டவுன் தான் சொல்லணும். ஸோ இட்ஸ் அ ஹாப்பி சேஞ்ச் தான் அஃப்கோர்ஸ். பட் இருந்தாலும் அதனால் வீடியோ போட முடியலை. அண்டு ஒர்க்லேயும் கொஞ்சம் சில நிறைய புதுசாக நிறைய கற்றுக்க வேண்டியது இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ் பாலிசி ஆஃபீஸராக சேர்ந்துருக்கேன். ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு ஜாபாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு குழந்தைங்களுக்காக ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டது. அஃப்கோர்ஸ் அதை தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ நிறைய கற்றுக்க முடிஞ்சது. கற்றுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா சிவில் சர்வெண்ட்டாக இருக்கிறப்போ யூ ஹாவ் டு லேர்ன் எவ்ரி திங். யூ ஹாவ் டு பி விஜிலண்ட். லைக் என்ன நடந்துகிட்டே இருக்குது, குழந்தைகள் ரிலேட்டடாக என்ன நடந்தாலும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதை பற்றி வி ஹாவ் லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ். சில இடத்துல குழந்தைங்களோட ரைட்ஸ் இதில் வந்து பாதிக்கப்படுதா அப்படின்ற கேள்விகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஸ்காட்லாண்டில் குழந்தைங்களோட ரைட்ஸை இங்கே ரொம்பவே பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அதை ஒரு லாவாகவே பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா துறையிலையும் அதை வந்து கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணுன்ற கட்டாயம் வந்துருச்சு. ஸோ அதனால் எந்த இடத்துல பாதிப்பு வந்தாலும் நம்ம இங்கே தான் எங்களுக்கு வந்து மெயில்ஸ் வரலாம், இல்லைனா பிரச்சனையாயிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது அவசியமாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இந்த ஜாபை. ஏன்னா குழந்தைங்களுக்காக ஒர்க் பண்ணுறது. ஸோ இதை குழந்தைங்களுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்றப்ப பேரண்டிங் நிறைய வீடியோஸும் போட்டிருக்கிறோம். இன்றைக்கி அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஐயோ மறுபடியும் பேரண்டிங். ஆனால் எஸ், ஆனால் குழந்தைங்கள பேரண்டிங் பண்ணுறதை பற்றி நான் பேசலை. நம்மளை பேரண்டிங் பண்ணுறதை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ரீபேரண்டிங்னு சொல்கிறது. இந்த ரீபேரண்டிங்கிற இதை வந்து நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹீலிங் த இன்னர் சைல்டு, இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி பேசினவங்களும் கண்டிப்பாக ரீபேரண்டிங் பற்றி பேசியிருப்பாங்க. அதாவது நம்மளே ஒரு குழந்தையாக, அதாவது நம்மளோட மனதுக்குள்ளே இருக்கிறது ஒரு குழந்தையாக பாவித்து அதில் ஏகப்பட்ட வலிகள் வேதனைகள் லைஃப்பில் நடந்திருக்கலாம். சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்சஸ் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸாகவும் இருந்திருக்கலாம். அது வந்து லைஃப்பில் நம்ம எப்படி மற்ற விஷயங்களை பார்க்குறோம், எப்படி மற்றவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே பாதிக்குதுன்றதுனால அதை சரி பண்ணிக்க வேண்டியது அவசியன்றதை அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுதான் ரீபேரண்டிங்னு சொல்கிறது. ஸோ இதுக்கு முதல்ல நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறோமான்னு கேட்டாலும் கண்டிப்பாக கிடையாது. நானே வந்து ஆக்சுவலாக 1.5 மாதமாக ஐ ஃபெல்ட் ரியலி பேட் அண்ட் ஐ ஃபெல்ட் கில்ட்டி ஆஃப் நாட் மேக்கிங் வீடியோஸ். நிஜமாகவே இது வந்து என்ன சொல்கிற மனசில் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஸோ லெட் மீ ஸ்டார்ட் டுடே டுமாரோ அப்படிலாம் யோசிச்சுட்டே இருந்தேன். கடைசியில் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிச்சு சரி பண்ணிவிடுவோம். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபீல் கில்ட்டி அபவுட் திங்ஸ் லைக் நம்ம பண்ணலையேன்ட்டு. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் ரீசன்ஸ் பிஹைண்ட் இட். ஸோ என்னை நானே லவ் பண்ணணும், என்னை நானே அக்செப்ட் பண்ணிக்கணுன்றதை முதல்ல எனக்கு நானே சொல்லிக்க ஆரம்பித்தேன். எஸ், ரீபேரண்டிங் இஸ் அதுதான் பேஸே அதில். ஸோ நம்ம பேரண்ட்ஸ் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லியிருப்போம். என்னைய நீங்கள் இப்படி நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் காரணம் என் பேரண்ட்ஸாக இருக்கலாம், என்னோடய என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம், என்னோடய சூழ்நிலை இப்படி தான், அதனால தான் நான் இப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறது அர்த்தமே கிடையாது. லைஃப்பில் இப்போ வளர்ந்துட்டோம், 20 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு. வி ஆர் ஆல் அடல்ட்ஸ் நவ். ஸோ வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் அவர் ஓன் செல்ஃப். ஸோ நம்மளோட சந்தோஷம், நம்மளோட ஹெல்த்து, மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாமே நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் முதல் விஷயம் இந்த ரீபேரண்டிங்கில். ஸோ அன்லெஸ் வி அக்செப்ட் அவர் ஓன் செல்ஃப், லைக் நம்ம தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்றது இல்லை அப்படின்ற பட்சத்தில் இது நடக்கவே போகிறதில்ல. இந்த பாக்கியலட்சுமி சீரியலில் நடக்கிற மாதிரி தான். 50 வயசு ஆனாலும் சரி, அப்பா அம்மா வந்து அதாவது அவங்க பேரன் பேத்தியெல்லாம் எடுத்து இந்த கோபிநாத்தை வந்து இன்னமும் அவங்க அம்மா வந்து குழந்தை மாதிரியே ட்ரீட் பண்ணி காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பேரண்டிங்லாம் வாய்ப்பே கிடையாது. வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் அவர் ஓன் செல்ஃப் அண்ட் வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவர் ஓன் ஹாப்பினஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் எவ்ரி திங் நான் சொல்கிறது. இதில் யாரையும் குறை சொல்கிறதுனால அதனால எதுவும் நன்மை நடக்குமானா கண்டிப்பாக கிடையாது. நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். அண்ட் நம்ம தான் நம்மளோட ஹெல்த்தையும் சரி, நம்மளோட ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த்தையும் லூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ விச் இஸ் நாட் ரியலி குட்ல. நம்ம நல்லா இல்லை, நம்ம சந்தோஷமாக இல்லைன்னா நம்ம சந்தோஷத்தை யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. கண்டிப்பாக வி கேனாட் ஷேர் ஹாப்பினஸ் வித் எனிபடி. ஸோ அதனால் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இந்த நியூ இயரில்
அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு வி லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் அவர் ஓன் செல்ஃப். இந்த செல்ஃப் லவ்ன்ற பேரில் அந்த செல்ஃப் இன்டெலிஜென்ஸை நான் ப்ரொமோட் பண்ணவே கிடையாது. செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளே பார்த்துக்கணுன்றதுல எந்த வித முரண்பாடும் கிடையாது. பட் அதே சமயத்தில் நம்மளை மட்டுமே பார்த்துக்கிறோம். நமக்கு பல ரோல்கள் நம்ம வந்து வாழ்க்கையில் ப்ளே பண்ணுவோம். அதாவது அம்மாவா, அக்காவா, தங்கச்சியா, தம்பியா, அண்ணனா, வாட் எவர், ஆஃபீஸில் ஒரு எம்ப்ளாயியா, பாஸாக, நிறைய விதத்தில் நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கோம். கம்யூனிட்டியில் ஒரு பர்சனாக நம்ம இருப்போம். ஸோ எல்லா இடத்துலையும் நமக்கு டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்குது அண்ட் இட் ஹாஸ் காட் டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். செல்ஃப் லவ் அப்படின்ற பேரில் நம்மளை மட்டுமே முன்னிலைப்படுத்தி எல்லாத்துலேயும் இருக்கிறதுன்றதும் தப்பான விஷயம். அதே சமயத்தில் நம்மளை பார்த்துக்காமல் போகிறதும் தப்பான ஒரு விஷயம். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இதில் அது மட்டும் இல்லாமல் ஃபர்கிவ் யுவர் செல்ஸ் ஃபார் வாட் யூ ஆர். சில நேரத்தில் வி டோன்ட் ஃபர்கிவ் அவர் செல்ஸ். லைக் நம்ம போய் எப்படி இந்த தப்பு பண்ண போச்சு, இல்லை நான் எப்படி இந்த போய் இப்படி ஃபெயில் ஆனேன், நான் எப்படி இந்த மிஸ்டேக்ஸாக பண்ணேன் அப்படின்னு நம்ம மேலே நம்ம கோவப்படுறதா இருக்கட்டும், வருத்தப்படுறதா இருக்கட்டும், அசிங்கமாக ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும் நிறைய நேரத்தில் செய்கிறோம். அண்ட் ஸ்டார்ட் லவ்விங் யுவர் ஓன் செல்ஃப். எப்படி ஒரு குழந்தைக்கு அன்கண்டிஷ்னல் லவ், ஒரு அம்மாவுக்கு அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் சரி, அதில் குறைபாடுகளோடு இருந்தாலும் அந்த குழந்தைய அப்படியே அரவணைக்கிறது தான் தாய். ஸோ அதுதான் நிறைய நேரத்தில் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அஸ் பேரண்ட்ஸ் வி ரியலி டூ தட்ல. வை கான்ட் வி டூ இட் ஃபார் அவர் ஓன் செல்ஃப்? முதல்ல நம்ம வந்து ஒரு 10 ஃபில்ட்ரு போட்டு நம்ம மூஞ்சை பார்த்தா தான் பார்த்துக்க முடியும் அப்படின்னா ரொம்ப அசிங்கமாக இல்லை நமக்கே. நம்ம ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கலாமே. என் முடி இப்படி தான் இருக்குது, என் கண் இப்படி தான் இருக்குது, என் கலர் இப்படி தான் இருக்குன்றதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது முதல் விஷயம். இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் ரீச்சிங் அவுட் அதர்ஸ், லைக் மற்றவங்க அக்செப்ட் பண்ணணுன்றது. ஜஸ்ட் ஸ்டார்ட் லவ்விங் யுவர் ஓன் செல்ஃப், அக்செப்ட் யுவர் ஓன் செல்ஃப். இதெல்லாம் தான் பேசிக் ஃபார் ரீபேரண்டிங். ஸோ நம்ம ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறோன்றதுக்கு இன்னொருத்தர காரணம் காமிக்காமல் லெட்ஸ் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லெட்ஸ் சேஞ்ச் வாட் எவர் வி வாண்ட் டு பிகம். எங்கள் அப்பா அம்மானால தான் இப்படி பிஹேவ் பண்ணுறேன்றதை விட என்ன நல்ல பிஹேவியரோ, எது நல்ல சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை நோக்கி நம்ம போகலாம். நம்ம ஒரு ஷார்ட் சர்க்கியூட் இருக்குது, ஒரு கரண்ட்டு வயரிங்கில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது திரும்ப நீங்கள் ட்ரிப் ஆகிட்டே இருக்குது, கனெக்ஷன் போயிட்டே இருக்குது, அது ரொம்ப பிரச்சனையாகிட்டே இருக்குன்னா வி ஃபைண்ட் அவுட் தட் ஒன். லைக் அது திரும்பி வருதுன்றப்போ அதை சரி பண்ண பார்ப்போம். இட் இஸ் நாட் லைக் பெரிய ஃபியூஸை கொண்டு போய் போட்டு அதை சரி பண்ண பார்ப்போமான கண்டிப்பாக கிடையாது. அது மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும். ஸோ அதனால் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணி அக்செப்ட் பண்ணுங்கள், அதை கண்டுபிடிங்க, சரி பண்ணுங்கள், தென் எவ்ரிதிங் வில் பிகம் ஓகே. ஸோ விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி நியூ இயர். தமிழ் நியூ இயர் எல்லாருக்கும் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கட்டும். மறுபடியும் கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். லெட்ஸ் see that அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பேசலாம். பாய்.